இருக்கு. என்னவா இருக்கும் அந்த விஷயம்? சே, எவ்வளவு யோசிச்சாலும் புரியவே மாட்டேங்குதே. என்ன பண்ண? என்ன இந்த நான்சி ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காளே. ஏ நான்சி. வா ஜெனி. என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல, விடு, உனக்கு சொன்னாலும் புரியாது. அத சொல்லுடி. சரி, நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ அப்ப எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவியா? கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். சரி கேளு. என்ன விஷயம்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோ. ஓகே. கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த விஷயம் போதும்னு தோணணும். அப்படி என்ன விஷயம் இருக்கு, நம்மளுக்கு என்ன விஷயம் கிடைச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நம்ம அதை தேடி மறுபடியும் எந்த விஷயத்தை தேடி ஓட மாட்டோம். அட இவ்வளவுதானா? எவ்வளவு சிம்பிளான கேள்வி கேட்டிருக்கா. என்ன நான் இவ்வளவு நேரம் டென்ஷன்ல இருந்து நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற. சரி, என்ன விஷயம் சொல்லு பாப்போம். அதான் நம்ம ஷாப்பிங், நம்ம கையில நிறைய காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கியா, எப்போனாலும் ஷாப்பிங் போலாம், எவ்வளவு நாளும் ட்ரெஸ் எடுக்கலாம், எவ்வளவு நாளும் ஊர் சுத்தலாம், எவ்வளவு வலைக்குனாலும் எடுக்கலாம், ஃபீலே பண்ணாம எடுக்கலாம். கரெக்ட் தான் ஜெனி. ஆனா கேளு, இப்ப நம்ம கிட்ட கையில காசு இருக்குன்னு வச்சுக்கோ, நிறைய காசு இருக்கு, பெரிய கடைக்கு போறோம், நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோம். ஓகே. நமக்கு மறுபடியும் ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிக்காமையா இருக்கும். ஒரு கடையில நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிட்டுனா மறுபடியும் அதே கடைக்கு போய் நம்ம இன்னும் நிறைய வாங்கணும்னு தானே யோசிக்கிறோம். அப்ப நம்ம போதுன்னு நினைக்கவே இல்லையே, மறுபடியும் வேணும் வேணும்னு நினைக்கிறோம். சரி, நீ எனக்கு சொல்ல மாட்டேன்னு தெரியும், நான் அதான் மன்னிச்சுக்கப்பா, ஏதோ தப்பா சொல்லிட்டேன். யோசி, எனக்கு பதில் தெரியணும்ல, என் மண்டே வெடிச்சிரும். சரி யோசிப்போம். ஒருவேளை அதுவா இருக்குமோ? அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை இதுவா இருக்குமோ? இதுவும் இருக்காது. ஒழுங்கா யோசி. அது எது சொல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரொம்ப நேரமா புலம்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்களோ? அதுதான் நம்ம இந்தியால அப்பவே பேன் ஆயிட்டு. சரி, அவங்ககிட்டயே போய் கேப்போம். அக்கா அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? அடப்போமா, உனக்கு எதுக்குமா, நீ வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ அக்கா, அப்பத்துல இருந்து புலம்பிட்டே இருக்கீங்க, அங்க இருந்து பாக்க ஏதோ மாதிரி இருக்கு, சொல்லுங்க அக்கா. சரி, உன்கிட்ட சொல்றோம், ஆனா நீ எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவியா? பண்றேன்க்கா, சொல்லுங்க. அப்ப அவளே வந்திருக்கா, ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளும் கன்ஃபியூஷன்ல இருக்கா, நீனும் அப்புறம் பாரு மாட்டிக்கிறாத. இல்லக்கா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கேளு. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், சரியா? அது நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு போதும், நம்ம திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னு என்ன விஷயம் நம்மளுக்கு தோணும்? என்ன விஷயம் இருக்கு அப்படி சொல்லு. ஐயோ அக்கா, இதுக்குதான் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? இவாளும் வந்த உடனே இந்த மாதிரி சொன்னா. ஐயோ பாத்துக்கோ, இத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் அப்பவே சொல்லிருப்பேன். சரி, இப்ப சொல்லு, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. அக்கா, உங்களுக்கு இந்த மும்பைல ஒரு பெரிய ஹோட்டல் தெரியுமா? பெரிய ஹோட்டல்? ஏன், தாஜ் ஹோட்டல் தெரியுமாக்கா? தாஜ் ஹோட்டல் போனீங்களா? போனோம். உட்கார்ந்தீங்களா? மென்யூ கார்டு எடுத்தீங்களா? மென்யூ கார்டு. அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லி சாப்பிட உட்கார்ந்துட்டீங்கன்னா வேற என்னக்கா வேணும்? இதுவே உங்களுக்கு திருப்தியே கொடுத்துருமே அக்கா. நிறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் கரெக்ட் தான், நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுதோம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. ஒரு 5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் உனக்கு பசிக்குமா பசிக்காதா? கண்டிப்பா பசிக்கும். கண்டிப்பா பசிக்கும். அப்ப மறுபடியும் நீ சாப்பிடுறதுன்னு செய்வ, போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? ஆமா, உன்கிட்ட போய் கேட்ட பத்தியா? உனக்குலாம் நான் சப்போர்ட் பண்ண பத்தியா? சும்மா இருந்தவங்களுக்கு பசிய வேற உண்டாக்கிட்டு ஹோட்டலு அது இதுன்னுட்டு. நல்லா யோசி, ஒழுங்கா யோசி, பதில் சொல்லனா பாரு. என்ன விஷயமா இருக்கும்? யாருப்பா இவங்க? புக்கும் கைமா போறாங்க, பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இருக்காங்க நம்ம ஊர்ல. இப்ப இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் பார்க்கவே முடியாது. சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்களா சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்வீங்களா? உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப படிப்பாளி மாதிரி இருக்கு, புக்கோடய ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், எதுனாலும் கேளுங்க, டான்னு பதில் சொல்றேன் பாருங்க. 4+4. ஏமா போதும், மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வை. கேள்விக்கு பதில் சொல்லாம போயிருவாங்க. என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு அது கிடைச்சிட்டு, ஆனா அது போதும் நம்ம எப்போ நினைப்போம்? அப்படி என்ன விஷயம் இருக்கு நம்ம போதும், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் அப்படின்னு எந்த விஷயம் நினைப்போம்? அந்த பாருங்க, அந்த அக்கா சொல்லுவாங்க பாருங்க. இப்போ
ஏன்க்கா உங்களுக்கு தெரியாதக்கா? அவ்வளவுதானே சிஸ்டர். நம்ம லைஃப்ல படிப்பு இருந்தா போதும். நல்லா படிச்சோமா, நல்ல ஒரு வேலைக்கு போனோமா, நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா அவ்வளவுதான், லைஃப் செட்டில். ஆமாக்கா, நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சாலே அதே போதும்க்கா. வேற என்ன வேணும்? நல்லா சொன்னீங்கம்மா. நீங்க இன்னைக்கு ஒரு டிகிரி படிக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம். நாளைக்கு இன்னொருத்தங்க கேட்பாங்க, ஏமா நீ வெறும் கிராஜுவேஷன் தான் முடிச்சிருக்கியா, அதுக்கு மேல படிக்கலையா? நீங்க மறுபடியும் படிப்பீங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இது இல்ல அது நல்லா இருக்குன்னா மறுபடியும் படிப்பீங்க. எப்போ நீங்க போதும்னு சொல்றீங்க? நீங்க என்னமா நல்லா சம்பாதிச்சா போதுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனில 50,000 ரூபாய் தாரான், இன்னொரு கம்பெனில 1 லட்சம் தாரேன்னு சொன்னா நீங்க போகாம இருப்பீங்களா? போதும் நீங்க தான் நினைக்கவே இல்லையே. என்ன சிஸ்டர்? அடப்பா போப்பா, நீ வேற படிப்பாளின்னா பாரு. ஒரு இவ்வளவு யோசிச்ச போதே நமக்கு தெரிய வேண்டாமா ஜெனி? ஐயோ, உங்ககிட்ட போய் கேள்வி கேட்டோம். வந்துட்டீங்க, நீங்களும் உட்காந்து யோசிங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த சொல்லாம இங்க இருந்து இன்னொரு இது சொல்லிட்டா போதும் ஐடியாவெல்லாம் நீனே வச்சுக்கோ, வேண்டாம் உனக்கு சாப்பாட்டு ராமாவா போல. எக்கோ எக்கோ அங்க பாருங்கக்கா, ஒருத்தங்க பியூட்டிஃபுல்லா வராங்கக்கா. பியூட்டிஃபுல்லா இல்ல பியூட்டி வித் பிரேனா இல்ல வித்தவுட் பிரேனா? எனக்கு தோணுது வித் பிரேன் தான். வித் பிரேன் தான். நீ சொல்றதாதான் இவளை கூப்பிட்டே அப்புறம் பாரு நம்மள இப்ப என்ன பண்ணி விட்டுருக்கானு. வித் பிரேனா தான் இருக்கும். வா கேளு. கேட்டுறோம், எதுக்கு விடுறோம் அவங்களையும்? ப்ளீஸ் இங்க வாங்கல, இங்க ஒரு நிமிஷம். சிஸ்டர் சிஸ்டர் தள்ளு பியூட்டிஃபுல் வேற சொல்லிட்டேன். நில்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்வீங்களா? கண்டிப்பா கேளுங்க சிஸ்டர், நான் சொல்றேன். சரி சிஸ்டர், இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைச்சிட்டு போதும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த விஷயம் கிடைச்ச பிறகு திருப்தி ஆயிடுமா அப்படின்னு எந்த விஷயம் இருக்கு? இவ்வளவுதானா? அவ்வளவுதான் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். சோ சிம்பிள். உங்களுக்கு நியூட்டன்ஸ் லா தெரியுமா? ஆமா, நியூட்டன்ஸ் லா சயின்ஸ்ல இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா அது 3 பார்ட்டா பிரியும். பிரியுதுல ஜெனி? தெரியுது. 3 பார்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா பொல்யூஷன். பொல்யூஷன் எதனால வரும்? காரால. அதுக்கப்புறம் இந்த பொல்யூஷன் ஆகி நம்ம லங்ஸ் அஃபெக்ட் ஆகி ஹார்ட் அஃபெக்ட் ஆகி COVID-19 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 10 ரூபாய்க்கு குட் டே பிஸ்கெட் வாங்கி நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன நடக்குதுங்க? உன்னை நம்பி கூப்பிட்டேனேமா. இல்ல இந்த தேர்ட் லா இதுக்குதான் என்ன தள்ளி விட கூடாது. நீ என்ன வித் பிரெண்ட் சொன்ன, வித்தவுட் பிரெண்ட் நிரூபிச்சுட்டு போயிட்டா. சரி விடு, யோசிப்போ, நல்லதா யோசிங்க. என்ன பண்ண, யாருக்குமே பதில் தெரியலையே. அங்க ஒரு அக்கா பைபிளோட வராங்க, அவங்ககிட்ட கேட்டா தெரியுமோ? சிஸ்டர் கேட்டுதான் பாப்போமே. என்ன சொல்லுங்க சிஸ்டர். நீங்க பைபிளோட வாரீங்க, உங்களை பார்த்தாலே பிரகாசமா இருக்கு சிஸ்டர். நாங்க உங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கோம், அதுக்கு பதில் சொல்றீங்களா? நாங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம் அந்த பதில் தெரியாம. சொல்லுங்க, சொல்றேன் சார். இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அது நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம போதும், இதோட நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு என்ன விஷயம் சிஸ்டர் இருக்கு? இந்த உலகத்துல நம்ம போதும் நினைக்கிற எந்த விஷயமே கிடையாது. நம்ம போதும் நினைக்கும் போதுதான் எனக்கு என்ன தேவைன்னு ஒண்ணு விஷயம் வரும். ஆமா சிஸ்டர். ஆனா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு மட்டும் இருக்கு. அந்த ஒண்ணு என்னன்னா, நம்ம ஆண்டவரும் ஆண்டுடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஏன்னா இந்த பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கி, நான் கொஞ்சம் வசனங்கள் சொல்றேன். சங்கீதம் 107:9 போட்டிருக்கு, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார். அப்புறம் 2 கொரிந்தியர் 12:9 போட்டிருக்கு, அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்புறம் சங்கீதம் 65:4 போட்டிருக்கு, உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா அவரே போதுமானவர் நமக்கு எழுதியிருக்கு. கர்த்தரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படியே சிஸ்டர். அப்போ நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்களுடைய வசனத்தை படிச்சு அவங்கள பின்பற்றினா எங்களுக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்குமா சிஸ்டர்? கண்டிப்பா. நீங்க இந்த பைபிள் வசனங்களை வாசிக்க உங்களுக்கு அவரே போதுமா இருப்பாரு. இந்த உலகத்தின் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு. ஆமா சிஸ்டர். பிள்ளைகளா கேட்டுக்கிட்டீங்களா? எப்படியோ ஒரு ஆன்சர் என்னது நமக்கு தேவை, எது நம்மளுக்கு போதும்னு நம்ம என்ன நினைப்போம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஃபாலோ பண்றோம் சிஸ்டர். கண்டிப்பா கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு வந்து ஆசீர்வதிப்பாரு, அவருக்கு போதுமானவரா இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அக்கா அந்த நியூட்டன் முடிஞ்சு